இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி வந்து உட்கார். உட்கார். குட்டி பாப்பா, நான் தான் உன் சித்தி. இனிமே நான் உன் கூட டெய்லி விளையாடுதேன். வீரா, எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வா போ. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ ஹெல்ப் யூ? ஒன்னும் தேவை. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. எப்படி பாக்குற பாருங்க நீ. இல்ல இவங்களுக்குலாம் கொடுல. Thank you. தேங்க்ஸ். கொஞ்சடி. டேய் தம்பி, லவ்னா அப்படிதான், கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும். ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத. வேணும்னா இந்த காஃபி குடிக்கிறியா? அதெல்லாம் வேணாம். உனக்கு என்ன, நீ மைனியோட சந்தோஷமா இருக்க. ஆனா நான் இவகிட்ட பேசுறதுக்குள்ள நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாரு, நானும் ரத்னம் இது சம்பந்தமா பேசிட்டு தான் இருக்கோம். கூடி சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துருவோம். டோன்ட் வரி. ஓகேண்ணே, ஓகேண்ணே. இது வேணுமா? வேணாண்ணே, வேணாண்ணே. ஓகே, மானஸ்தண்டா நீ. நீ குடி. நீ குடின, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அழகு குட்டி. ஹேடி ரத்னா, நல்லா கேட்டுக்க. இவளுக்கு இனி 48 நாள் பத்திய சாப்பாடு தான். அதிகம் புளி சேர்க்க கூடாது. 2 நாளைக்கு ஒரு தடவை பால் சொரா எடுத்துக்கிறனும், பாத்துக்கோ. அண்ணே, அதுவும் பொறுப்பு தானே. நான் ஏற்கனவே பண்ணாந்துட்டு சொல்லி வச்சுட்டேன். அவன் எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கோங்கன்ட்டான். போதுமா? அது மட்டும் இல்ல, பாப்பாவை குளிப்பாட்டி விட பேச்சிய மாத்தா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து புள்ளைய குளிப்பாட்டி விட்டுட்டு கை காலெல்லாம் நீவி விட்டு துவட்டிக்கு விட்டி கொடுத்துட்டு போயிரும். மத்ததெல்லாம் ஓகே. ஆனா இந்த பத்தியம் புள்ள பெத்தா மருந்து கொடுக்கறதுன்னு மட்டும் தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாத சொல்லிட்டேன். நான் ஒன்னும் சொல்லலட்டி ஆத்தா. நீ உன்னோட இங்கிலீஷ் மருந்தையே கொடுத்துக்கோ, போதுமா? இந்த ஆருங்கட்டி, புள்ளைய கொஞ்சரோன்னு எப்ப பாரு தூக்கிக்கிட்டே தெரியக்கூடாது. 50 பேரும் தூக்குனீங்கன்னா புள்ளைக்கு மேலுக்கு வலிக்கும். அப்புறம் உறங்க முடியாம புள்ள அழுக ஆரம்பிச்சிரும். கொஞ்சறதுக்கெல்லாம் ஒரு அளவிற்கு பாத்துக்கோங்க. அத்தை, அத முதல்ல கனிக்கிட்ட சொல்லு. அவதான் புள்ளைய கொஞ்சணும்னு பரபரன்னு இருக்கா. இந்த அரட்டி கனி, புள்ளைய நீயா தூக்க கூடாது. ஏதாவது வசம் இல்லாம தூக்கிட்டனா புள்ளைக்கு எக்கு தப்பா பெசக்கிரும். சரிதா. பிரசிடென்ட் சார், இது சாதாரண தீபாவளி இல்ல, தல தீபாவளி. ஒரு பக்கம் ரத்னா அறிவழகனுக்கு தல தீபாவளி, அதே நேரம் வீரா சிவபாலனுக்கும் இது தல தீபாவளி தானே? ஆமாண்ணே, 2 தல தீபாவளி. சூப்பரா கொண்டாடணும்ல. அண்ணா, செலவு பார்க்காம செஞ்சு கொடுங்க. அதே நேரம் இந்த இளவரசிக்கும் இதுதான் தல தீபாவளி. பெருசா கொண்டாடிதான் ஆகணும். என்ன பிரசிடென்ட் சார், செலவு பண்ண நீங்க ரெடி தானே? இல்லை, ரத்னா அறிவழகனுக்கு தலை தீபாவளின்னு சொன்ன அது சரி. வீராக்கு எப்படி இல்ல? அவதான் இன்னும் இந்த சோபாலாம் ஏத்துக்கோ இல்லையே. அதே பிள்ளை சேர்க்குத. ஆமா ஆமா, ஏத்துக்க முடியாதவ இன்னும் எதுக்காக அவன் கட்டின தாலியவே கழுத்துல கட்டிட்டு இருக்கா? எங்க உன் தங்கச்சிய அந்த தாலிய கழட்ட சொல்லு பாப்போம். இல்லை, அதுதான் ஒரு காரணம் சொல்லுதால. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டி காரணம்? டேய், இன்னுமா உனக்கு புரியல? அவளுக்கு சிவபாலன் மேல ஒரு இஷ்டம் தான்டா. அண்ணா, அவ வாய்தான் சிவபாலன் வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது இன்னுமா உனக்கு புரியல? இல்லை, நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு ஒன்னும் தோணல. பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலனா என்ன இப்படிதான் புலம்ப விடுவியா? அதான் உனக்கும் அவளுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு பொண்ணால அவ்வளோ சீக்கிரமா இறங்கி வர முடியாது. நான்லாம் உன்னை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ண பார்த்தவ. நான் உன் கூட வாழல. அதே மாதிரிதான் உன் தொங்கச்சியும். முதல்ல அத ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை, நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்னும் நடக்காது. ஐயா சாமி, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. வேணா நீ ஒண்ணு பண்ணு. நீயா போய் உன் தங்கச்சி கிட்ட பேசு, மனசார பேசு. நிஜமாவே அவளுக்கு சிவபாலனை பிடிக்கலையான்னு நீயே அவகிட்ட நேரடியா கேட்ற. அண்ணா, நான் சொல்லுதண்ணே, சிவபாலனா அடிப்பேன் மிதிப்பேன்னு இவ வாயால தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. முதல்ல அந்த சிவபாலன் இங்க வந்தா அடிச்சு விரட்டுவா. அந்த கௌதம பத்தி என்னைக்கு தெரிஞ்சுச்சோ
அப்பல இருந்து சிவபாலனை இங்க வராதன்னு அடிச்சிருக்காளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ மனசுக்குள்ள அவனை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. இல்லை நீங்க சொல்றதெல்லாம் வச்சு என்னால ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாது. நானே அவளை நேர்ல பார்த்து கேட்டுக்கிட்டேன். அதையாச்சும் பண்ணு சாமி. கூப்பிடு பாப்பா. செல்லம் சித்தியை பார்த்து பயப்படாதீங்க. அக்கா, இவ எப்பக்கா பேச ஆரம்பிப்பா? என்ன கனிச்சித்தின்னு கூப்பிடுவா. ஏத்தியே பிறந்து 3 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள சித்தின்னு கூப்பிடுவியா, அம்மம்மான்னு கூப்பிடுவியா, அப்பப்பான்னு கூப்பிடுவியா, இல்ல ஒண்ணு விட்ட சித்தப்பான்னு கூப்பிடுவியான்னு கேட்டுட்டு இருக்க. அவளுக்கு இன்னும் கண்ணு முழிச்சு அடையாளமே தெரியல, அதுக்குள்ள என்ன சித்தி போட்டேன். ஏட்டி Like you. இப்ப புள்ளைக்கு பொட்டு வைக்க விட போவியா இல்லையா? அப்புறம் கனி, நான்லாம் பிறந்து 4வது மாசத்திலே பேச ஆரம்பிச்சிட்டேனா தெரியும்ல? ஆமா, அன்னைக்கு பேச ஆரம்பிச்சவர் தான் இன்னும் பேசிட்டே இருக்காராம். அது தெரியுமா கண்ணி? Hey, police, 4 வயசுல do the திருக்குறள் polish. படிச்சிட்டாரு இவரு. என்ன மாமா இப்படி கலாய்ச்சீங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நேத்து நைட்டு தானே உங்க மகளை பாத்துட்டு போனீங்க, இப்ப விடிஞ்சு விடியாம எழுந்து ஓடி வரீங்க. அவ்வளவு பாசம். மகளை பாக்காமியா இல்ல வீட்டுக்காரிய பாக்காமியா? தெளிவா கேளுங்க எதுவா இருந்தாலும். கமாண்டியர் அதானே பார்த்தேன். ஏட்டி அசகி, பொண்டாட்டிய பார்க்காத துக்கத்துல கோர்ட்டு வாசல்ல கட்டி புடிச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் கதறி அழுத அப்படியே. அது யாருல? எனக்கு பேர் மறந்து போச்சு. நல்ல கலாய். மாமா இந்தாங்க மாமா. இப்பதான் பாப்பாவை குளிச்சு விட்டு ரெடி பண்ணேன். ஏட்டி எனக்கு இன்னுமே பாப்பாவை தூக்க பயமா இருக்குடி, கொஞ்சம் பார்த்து கொடு. ஆ இந்தாங்க. இத பாரு. மாமா காபி குடிக்கிறீங்களா இல்ல டிபனை சாப்பிட்டு காபி குடிக்கிறீங்களா? என்ன தர சொல்ல? இல்ல நான் வேலை கிளம்பணும்ல. ஆமா, எங்க உன் அண்ணன் ஜம்முவான்? அவனை பார்த்து கொண்டு வந்து அதை கொடுத்துட்டு நான் கிளம்பணும். நேரம் இல்ல. ஜுஜு ஜுஜு ஜு ஜுஜு ஜுஜு ஜு. வந்ததும் வராததுமா எதுக்கு கால்ல வெந்நீர் ஊத்துன மாதிரி பறக்கற? ஸ்டேஷன்ல அப்படி என்னதான் வேலை உனக்கு? பாப்பாண்டி அந்த சண்முகம், இப்ப இந்த பணத்தை வாங்க போறியா இல்லையா? இல்லை இவங்கிட்ட பணம் வாங்கி வியாபாரம் பண்ணா ஊர்க்காரன் என்னல சொல்லுவான்? ஊருக்குள்ள அப்படியே வர மானத்தை வாங்க போறாங்க. இப்ப வாங்க போறியா இல்லையா? இதுவும் கடன் தான், வட்டியோட திருப்பி தரதானே போற. ஏய் இப்ப வாங்கன்னு சொல்றேன்ல. ஏய் நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஷப்பா, நீ சொன்னா கேட்கவே மாட்டடா. ஏ பாண்டி, அந்த பணத்தை என்கிட்ட குடுறா. இங்க பாரு பாண்டி, சண்முக சார்பா பணத்தை நான் வாங்கிட்டேன். அதை திருப்பி தர்றப்போ கொஞ்சம் லாபமும் சேர்த்து கொடுப்போம். அத நீ வாங்கிக்கணும், அவ்வளவுதான். லாபம் தானே, தாராளமா கொடு. இப்போதைக்கு பணத்தை எடுத்துட்டு போய் பத்திரமா உள்ள வை. இல்லை நான் சொல்றத நீ கேட்க மாட்டியால? என்னல ஓ விட்றா, போதும். உன்னோட பேச்செல்லாம் நிறுத்திக்கோ. முதல்ல உன்னோட ஈகோவை பக்கத்துல வச்சுட்டு வட்டிக்கு வாங்கறத நிறுத்து. எசக்கி, இந்தாடி பணத்தை பீரோல கொண்டு போய் வை. பாப்பாவை வச்சிருக்கேன். எப்பா நீ அந்த பணத்தை வாங்கி வச்சிருப்பா. நீ கொடுத்தா